மெட்ராஸ்காரன் 2025 தமிழில் தேட்டரில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. வாலி மோகன்தாஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஷென் நிஷாம், கலையரசன், கருணாஸ் மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ சென்னையில் இருப்பார். இவருடைய கல்யாணத்தை தன்னுடைய சொந்த ஊரான கிராமத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அங்கே நடத்துறதுக்காக அங்கே போவார். அங்கே பார்த்தா மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஏற்படும். அந்த சம்பவத்தால் செய்யாத குற்றத்துக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலையரசன் எப்படியாவது இவங்களை பழிவாங்கன்னு சொல்லிட்டு அவர் துடிச்சிட்டு இருப்பார். வில்லன் ஒரு பக்கம் ஒரு ப்ளேம் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ இறுதியில் ஹீரோ எப்படி தன் மேலே சுமத்தப்பட்ட பழியை கண்டுபிடிச்சி எப்படி அதை தீர்க்கிறாரு, அவருடைய பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறாரு, அவருடைய கல்யாணம் நடந்ததா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோ அவங்களுடைய ஆக்டிங் நல்லாயிருக்கு. அவங்களுடைய கேரக்டர் ஓரளவுக்கு எழுதி எடுத்திருக்காங்க. இவர் பண்ணுற அந்த சேட்டைகள், கிராமத்தில் அவங்க அத்தைக்கிட்ட காட்டுற அன்பு அப்படி இப்படின்ட்டு ஓரளவுக்கு நல்லாவே சூப்பராக எழுதி எடுத்துக்கிறாங்க. அடுத்து கலையரசன், அவங்களுடைய கேரக்டர் கலையரசன் வில்லனா இல்லை ஹீரோவா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே யோசிக்க வைக்கிது. ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய கேரக்டர் வந்திருக்கு. அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இவருடைய ஆக்டிங் சூப்பராக இருக்குது. படத்தில் ஹீரோயினி ஒரு சில காட்சிகள் தான் வருவாங்க. அவர் சொன்ன அந்த ஒரே வார்த்தை, ஹீரோயின் ஒரு வார்த்தை சொன்னனால தான் இந்த படமே இந்தளவுக்கு வந்திருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. கலையரசன் ஒய்ஃபாக வரவங்க இப்படி படத்தில் எல்லாருமே நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கருணாஸ், அவங்க தன்னுடைய மாமா பையனுக்காக அப்படியே உள்ளே இறங்கி சண்டை போடுறது, ஃபைட் பண்ணுறது, இப்படி எல்லாமே எல்லாத்தோடைய கேரக்டர் ஓரளவுக்கு எழுதி எடுத்திருக்காங்க. படத்தோடைய பிஜி மியூசிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிக் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லான விஷுவல் அப்படி கொடுத்துருக்காங்க. கேமரா ஆங்கெல்லாம் பக்காவாக இருக்குது. மொத்தத்தில் ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப் பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான் வந்திருக்கு. அதே பழி வாங்குறது, தான் யாருங்கிறது அப்படி அப்படின்ட்டு நிறையா சீன்ஸ் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் ஓரளவுக்கு வந்திருக்கு. செகண்ட் ஹாஃபில் சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பத்தலப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. என்னை கேட்டால் செகண்ட் ஹாஃப் நல்லா விருப்ப போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நார்மலான படம் மாதிரி பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இல்லை. முதல்ல அந்த படம் எப்படி சூப்பராக இருக்குது, சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிளுக்கு மேலே ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.